சிவப்பு கொய்யாப்பழம். இந்த பழம் டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு நல்லதாம் என்று பலர் சொல்கிறார்கள். ஆனா அது உண்மையா? மேலும் சிவப்பு கொய்யாப்பழம் மற்றும் வெள்ளை கொய்யாப்பழம் இரண்டில் எது நல்லது? இப்போ உண்மை என்ன பாப்போம். ஷார்ட் ஆன்சர் என்னன்னா, கொய்யாப்பழம் டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல பழம். ஏனெனில் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. இந்த நார்ச்சத்து ரத்தத்தில் சர்க்கரை அளவு வேகமாக அதிகரிக்காம தடுக்க உதவும். சிவப்பு கொய்யாப்பழத்தில் உடலுக்கு தேவையான பல முக்கிய சத்துகள் இருக்கின்றன. அதில் முக்கியமானவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த மற்றும் சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. சிவப்பு கொய்யாப்பழம் மற்றும் வெள்ளை கொய்யாப்பழம் ரெண்டுமே சத்துக்கள் கொண்டதே. ஆனா சிவப்பு கொய்யாப்பழத்துல லைகோபீன் சிறிது அதிகமா இருக்கும். இதனால் இன்ஃப்ளமேஷன், இதய ஆரோக்கிய மேம்பாடு போன்ற நன்மைகள் கிடைக்கலாம். ஆனா டயபெட்டிஸ் கட்டுப்பாட்டுல ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க. டயபெட்டிஸ் உள்ளவர்கள் கொய்யாப்பழத்தை முழு பழமாக சாப்பிடுவது சிறந்தது. ஜூஸ் செய்து குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் ஜூஸ் செய்தால் நார்ச்சத்து குறையும் மற்றும் சர்க்கரை அளவு வேகமாக உயரலாம். ஒரு நாளில் ஒரு சிறிய கொய்யாப்பழம் அல்லது அரை பெரிய கொய்யாப்பழம் சாப்பிட்டால் போதுமானது. அளவுக்கு மீறாமல் சாப்பிடுவது முக்கியம். கொய்யாப்பழத்தை காலை அல்லது மதிய உணவுக்கு பிறகு சாப்பிடலாம். ஆனால் வெறும் வயிற்றில் அதிகமாக சாப்பிட வேண்டாம். சமநிலையான உணவுடன் சேர்த்து சாப்பிட்டால் நல்லது. அதனால சிவப்பு கொய்யாப்பழம் டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல பழம். ஆனா அளவாக சாப்பிடுறது மிகவும் முக்கியம். மேலும் சிவப்பு மற்றும் வெள்ளை கொய்யாப்பழம் இரண்டுமே உடலுக்கு நன்மை தரும்.